நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் அதிகாரிகள் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் உதவி பணிப்பாளரால் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் உள்ள போலீஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது யாழ்ப்பாண நகர் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் நகர மண்டப அமைப்பு பணி தொடர்பாக பேசப்பட்டது. அது தொடர்பில் பதில் சொல்லிக் கொண்டிருந்த நகர அபிவிருத்தி சபையின் உதவி பணிப்பாளரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விதண்டாவாதமாக, நீங்கள் திட்ட முகாமைத்துவம் படித்தீர்களா, மாஸ்டர் முடித்தீர்களா என கேள்வி கேட்டு முரண்பட்டார். இதைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நகர அபிவிருத்தி சபையின் உதவி பணிப்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரசு அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில் தாக்கி கதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இங்கு நகர அபிவிருத்தி சபையின் பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன். நானும் திட்ட முகாமைத்துவம் படித்து பட்டங்களை முடித்தே வந்திருக்கின்றேன். இந்த திட்டம் மெகா திட்டம். இதற்கான ஆலோசனைகளை வழங்குவது அரசு நிறுவனமே ஆகும். மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பில் மாதாந்த முன்னேற்ற அறிக்கை அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு நிதிகள் விடுவிக்கப்படுகிறது. அரசு அதிபரூடாக எங்களுடைய ஆவணங்கள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்போம். உண்மையில் எந்த அதிகாரிகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தாக்கி கதைப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் நான் விவாதிக்க வரவில்லை. நமக்கு தகுதி இருக்கின்றபடியால் தான் நாங்கள் இங்கு அதிகாரிகளாக வந்திருக்கின்றோம் என்று தெரிவித்தார். குறித்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் நகர அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பாக ஒரு சிலரால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், அவதூறாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டுவதுடன் இக்குற்றச்சாட்டுகள் ஒரு சிலரது முகநூலில் பகிரப்பட்டும் வருகின்றன என நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் வடமாகாண நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சமூக வலைதள பக்கத்தில் இவ்வாறான எந்தவித ஆதாரமற்ற விசம பிரச்சாரங்களை சமூக ஊடகங்களில் செய்பவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் முறைப்பாடு அளித்துள்ளோம். நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முக்கிய குறிக்கோள்களாவன திட்டங்களை தயாரித்தலும், செயற்றிலங்களை இடங்காணல் மற்றும் அமுலாக்கல் செயற்பாடுகளை முன்னெடுத்தல் ஆகும். இவ்விடய பிறப்பானது தனிநபரினால் தீர்மானிக்கப்படுவது அல்ல. அதற்கென உருவாக்கப்பட்ட தொடர்பட்ட நிறுவனங்களினது குழு உறுப்பினர்களுடன் சார்ந்தே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்விடயம் பலருக்கு தெரியாதிருப்பது வருத்தத்தக்கதே ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவதூறு பரப்பும் முகநூல் கணக்குகள் தொடர்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உள்ளூர் வகை அரிசி எம்மிடம் தாராளமாக இருக்கிறது. அதில் எவ்வித சிக்கலும் இல்லை. இறக்குமதி அரிசியிலேயே தற்போது பிரச்சினை நிலவுகிறது என யாழ்ப்பாண வணிகர் கழக உபசெயலாளர் ஜெகன்மோகன் தெரிவித்தார். உள்ளூர் வெளியூர் அரிசிகளின் விலை மற்றும் தொடர்பிலான ஊடக சந்திப்பு யாழ் வணிகர் கழகத்தில் இன்று இடம்பெற்றது. தற்போது இந்த அரிசி விலை தொடர்பாக பல குழப்பகரமான நிலை தென்படுகிறது. அதாவது உள்ளூர் அரிசி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி மற்றும் தென்பகுதியிலிருந்து இங்கே கொண்டு வந்து விற்கப்படுகின்ற சம்பா, வெள்ளை அரிசி போன்ற அரிசி வகைகள் போன்றவற்றில் பல குழப்பகரமான நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்ட விலைக்கு அரிசி கொள்முதல் செய்து விற்பனை செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதாக வர்த்தகர் மத்தியிலிருந்து எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை உள்ளூர் அரிசி போதிய அளவு நம்மிடம் கையிருப்பில் இருக்கிறது. அதுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. இது சம்பந்தமாக மேலதிக விளக்கத்தை எமது வர்த்தக சங்கத்தின் உப செயலாளரும் இந்த துறையிலே மிகவும் நீண்டகால அனுபவம் உள்ள திரு ஜெகன்மோகன் அவர்கள் இதை உங்களுக்கு வடிவாக விளங்கப்படுத்துவார். என்னென்று சொன்னாப்பன் உள்ளூர் அரிசி வகையில் தாராளமாக விற்பனைக்கு இருக்குது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதாவது இப்போ நாட்டரிசின்னு சொல்கிறப்படுற ஆட்டக்காரி நாடு, மட்டத்திருட்டல், ஆட்டக்காரி திருட்டல், மொட்டைக்காரப்பன் நாட்டரிசி அந்த வகையில் எங்கள்கிட்ட தாராளமாக விற்பனைக்கு இருக்குது. அதில் இந்த சிக்கலும் இல்லை. இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியில் என்னென்னு சொன்னால் அரசாங்கம் ஒரு விற்பனைக்கான ஒரு விலையை தீர்மானிச்சிருக்கு. என்னென்னு சொன்னால் வெள்ளைப்பச்சை 210 ரூபாண்டும் சம்பா அரிசி 230 ரூபாண்டும் தீர்மானிச்சிருக்கு. அது என்ன சிக்கல்னு சொன்னால் இப்போ சம்பா இம்போர்ட் பண்ணுற ஆட்கள் எங்களுக்கு 225 ரூபாய் தான் கொழும்புல வச்சு கொள்முதலுக்கு தராங்க. அங்கேருந்து எங்களுக்கு யாழ்ப்பாணம் செய்கிற 6 ரூபா கூலி முடியுது. 231 ரூபா எங்களுக்கு கொள்வனவாக முடியுது. அதை விட நாங்கள் சிறிய கடைக்காரர் ஒரு பேக்கை போட்டு இதை போட்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த பிள்ளை எங்களுக்கு கட்டுப்படியாகுது. அப்போ 240 ரூபா வச்சு எங்களுக்கு
இருக்கணும். இந்த அரசாங்கம் அதாவது ஏற்றுமதி அங்கிருந்து வார போக்குவரத்து செலவு கூலிகளையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும். இதை பற்றி மற்றது இந்த சம்பா கீரிச்சம்பா போன்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மில்காரர் தாராளமான இதுக்கு வழங்குறீங்க. புலனர்வை அன்றாபுரங்கள் இருந்தால் எங்களுக்கு இந்த பெரிய அரிசிகள் வந்து சேருது. அந்த அரிசியை வந்து அவங்களோட கொஞ்சமாக சின்ன சின்ன அளவில் தான் எங்களுக்கு தர்றீங்க. அதனால அதையும் எங்களால் அரசாங்கத்தின் விற்பனை விலைக்கு கொண்ட பிரைஸுக்கு எங்களால் அந்த அரிசிகளை விற்பனை செய்ய முடியாமல் இருக்கு. அதனால நீங்கள் இந்த இறக்குமதி செய்கிறதுல தயக்கம் காட்டுறீங்களா? அதை இந்த மாதிரி நிலப்பாடுகள் நாங்கள் இந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற வழியாக எங்களுக்கு இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல் அந்த பிரச்சனைகளும் இருக்கிறன்ற வழியாக நாங்கள் இந்த இம்போர்ட் பண்ணப்பட்ட அரிசியையும் கீரிச்சம்பா சம்பா போன்ற அரிசிகளையும் விற்பனை செய்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஒன்று இருக்குது எங்களுக்கு. ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தின் ப்ரைஸ் கண்ட்ரோல் ப்ரைஸுக்கு இந்த பொருட்களை எங்களால் வழங்க முடியாமல் இருக்குது. கூலி அதாவது ஒரு போக்குவரத்து கூலியை கணக்கில் எடுக்காமல் இது ஒரு செய்யப்பட்ட ஒரு இதுன்ற வழியாக எங்களால் இப்போ கொழும்புல 225 ரூபாய்க்கு அரிசியை வழங்கினால் எங்களுக்கு 6 ரூபா கூலி முடியும். 231 ரூபா எங்களுக்கு யாழ்ப்பாணம் வந்து சேர முடியும். அரசாங்கத்தின் விலையே 230. அப்போ நாங்கள் அந்த அரிசியை என்னென்று பொதுமக்களுக்கு விநியோகிக்க முடியும்? அப்படி ஒரு சூழ்நிலை காரணமாக இந்த சம்பா கீரிச்சம்பா மற்ற இந்த வெள்ளைப்பச்சை சிவப்பு தீட்டல் என்பன விற்பனையிலிருந்து நாங்கள் தற்காலிகமாக விலகி இருக்கிறது தான் நாங்கள் செய்யக்கூடிய முடிவாக இருக்குது. இந்த தெற்கு பகுதியில் குறிப்பாக புலனர்வை மற்றது கிழக்கு மாநிலங்கள் என்ன அந்த நெல்லுகள் வந்து அந்த அரிசிக்குரிய தட்டுப்பாடுகள் இருக்கிறதால யாழ்ப்பாண மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லாட்டி என்ன மாதிரி இருக்கு? உண்மையாக என்னன்னு சொன்னால் யாழ்ப்பாண மக்கள் மிக கூடுதலான சாப்பாட்டுக்கு எடுக்கிறது இந்த ஆட்டக்காரி நாட்டரிசி. ஆனால் இந்த குறிப்பிட்ட கொட்டல் அவங்களெல்லாம் கூடுதலாக இதை பாவனைக்கு எடுத்துக்கொள்வது இந்த கீரிச்சம்பா பொன்னி சம்பா அரிசி வகை. அந்த அரிசிக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படுது. அத்தோடு இல்லாமல் இந்த சாதாரண பொதுமக்களும் இந்த சிகப்பு தீட்டல் என்ற அரிசி ஒன்ற உணவாக சோறுக்கும் எடுக்கிறாங்க, அரிசி மாவுக்கும் அந்த அரிசியை நிறைய கொள்வனம் செய்கிறாங்க. அப்போ மாவை தவிர்த்து அரிசி மாவை கூட பாவனை செய்கிறதுக்காண்டி இந்த சிவப்பு தீட்டல் தேவை. இந்த சிவப்பு தீட்டலுக்கு பாரிய தட்டுப்பாடு இருக்குது. அதோட இந்த வெள்ளைப்பச்சை வெள்ளைப்பச்சையில் வந்து நாங்கள் அரிசி மாவாக நிறைய செய்து இப்போ சாதாரண கடைகளில் இடியப்பம் புட்டுன்றது அதுகளுக்கு பாரிய தட்டுப்பாடு இந்த அரிசி வகை. அரசாங்கம் வந்து கட்டுப்பாட்டு விலையை ஏற்கனவே விதிச்சிருக்குது சில அரிசி வகைகளுக்கு. அதே நேரம் சுதேசிய உற்பத்திகளான சில அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலையை விதிக்கல. சுதேசிய உற்பத்திகள் இந்த அரிசி விலை வந்து கூடவா இருக்குதா இல்லாட்டி தென்னிலங்கையில் வர அரிசி குறைவாக இருக்குதா? இதால் பாதிக்கப்பட்டது எந்த மக்கள் என்பதை சொல்லுங்கள். என்னென்னால் இதில் வந்து நீங்கள் சொல்கின்ற உள்ளூர் உற்பத்தி அரிசி பொறுத்தளவில் அது இப்போ நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரே விலையில் தான் அது இருக்கிறது. அது பெரிதாக கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே விலைக்கு இருக்கிறது. ஆனால் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற அரிசி, அதாவது இதை குறிப்பிட்டது போல இந்த சம்பா மற்றது வெள்ளை அரிசி மற்ற ஈக்நாடு போன்ற இன அரிசிகள் பாரிய பிரச்சனை இருக்கிறது. அது சம்பந்தமாக எங்களுக்கு கடந்த வாரம் இப்படி மொத்த விற்பனை வர்த்தகர்களுடன் நடந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தரவுகளுக்கு அமைய அன்றே அவர்களுக்கு முன்னாலே பாவனையாளர் அதிகார சபை அதாவது தலைவருடன் நாங்கள் நேரடியாக தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம். இந்த விலைகளுக்கு இந்த அரசியலுக்கான நீங்கள் விலை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். ஆனால் அந்த வெளிப்படுத்திய வர்த்தமானி அறிவித்தலே மொத்த விலைக்கும் சில்லறை விலைக்கும் இடையிலே 5 ரூபா தான் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ மொத்த விலைக்கு உதாரணமாக 225 ரூபாய்க்கு இந்த அரிசியை கொழும்பில் கொள்வனவு செய்து கொண்டு வருவதாக இருந்தால் இவர் குறிப்பிட்டது போல 6 ரூபா டிரான்ஸ்போர்ட் ஏற்றி இறக்கல், 5 ரூபா, 1 ரூபா ஏற்றி இறக்கிற கூலி 6 ரூபா. இதை விட டேக்ஸுகள் மற்றும் கடைக்காரங்க லாபம் எல்லாம் சேர்த்து 4 ரூபா கணிக்கப்படுகிறது. அப்போ கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட் 5, ஏற்றி இறக்கிற கூலி 1, ஏனைய லாபம் உட்பட ஏனைய செலவுகள் 4.
சேர்த்தால் 10 ரூபா கேப் அங்கே வைக்கப்பட்டிருக்க வேணும் கெசட் நோட்டிஃபிகேஷன்லேயே. ஆனால் அவர்கள் 5 ரூபா தான் அந்த கேப்பை விட்டுருக்கிறார்கள். 5 ரூபாய்க்கு மேலே விற்றா ப்ரைஸ் கண்ட்ரோல் பிரச்சனையாக இருக்கும். மாணவடியாக இதை நாங்கள் அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம். அவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். உடனடியாக நீங்கள் வர்த்தக வாணிப அமைச்சரின் செயலாளருடன் தொடர்பு கொள்ளுமாறும் அதே வேளை எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்புமாறு சொல்லினதுக்கு அமைய நாங்கள் உடனடியாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். இந்த விலையினால் இங்கே யாழ்ப்பாண வர்த்தகர்கள் விற்க முடியாத நிலை இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கேஸ் கொழும்பில் ஒரு விலை, யாழ்ப்பாணத்திலே ஒரு விலை. இந்த டிரான்ஸ்போர்ட்டை கூட்டி அவர்கள் போடுகிறார்கள். ஆனால் மா எல்லா இடம் ஒரே விலை. ஏனென்றால் மா நிறுவனம் தன்னுடைய சொந்த வாகனத்திலே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. கேஸ் அப்படி இல்லை. யாழ்ப்பாணத்திலே ஒரு விலை, கொழும்பிலே ஒரு விலை. அரிசி கொழும்பு விலைக்கு இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி அது 5 ரூபா பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டோடு சேர்த்தால் எங்களுக்கு அதில் 10 ரூபா கேப் வேணும். ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் இடையில் 10 ரூபா தேவை. அப்போ அதை குறிப்பிட்டு உடனடியாக நாங்கள் கடிதம் அனுப்பியிருந்தோம். இதில் உள்ள ஷோர்ட்டேஜ் தட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். அதற்கு மேலதிகமாக வர்த்தக வாணிப அமைச்சின் செயலாளருடனும் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதை கவனத்தில் எடுக்குமாறும், இதில் கேபினெட்டில் எடுத்தபடியால் திரும்ப தாங்கள் கேபினெட்டில் இதை கலைச்சு ஒரு முடிவுக்கு வருவதாக, அதாவது அமைச்சரவையில் கதைச்சு ஒரு முடிவுக்கு வருவதாகவும் எங்களுக்கு சொல்லியிருந்தார். என்னென்னா அந்த கட்டுப்பாட்டு விலை விதித்த அரிசியை அந்த அரிசி விலை அந்த அரிசியை நுகர்பவர்கள் கூடவா இல்லாட்டி உள்ளூர் அரிசியை நுகர்பவர்கள் கூடவா? இப்போ தட்டுப்பாடு ஈர்ப்பு வெள்ளநாடு இந்த அரிசி அந்த விலை குறைவடியால் அதிகளவான மக்கள் அதை நாடுறான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் அரசாங்கம் இதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்கான்னு சொல்லி அதாவது ஈக்கில் நாடு இந்த விலை 220 ரூபா. இப்போ ஆட்டக்காரி நாட்டு அரிசியின் விலை 280 ரூபா. அப்போ சாதாரண பொதுமக்களுக்கு இந்த ஈக்கில் நாடு வெள்ளை நாடு அதோட விலைகளும் குறைவு. சில பொதுமக்கள் சில அரிசியில் விரும்பி சாப்பிட்றாங்களும் இருக்குது. இப்போ தீட்டல், இந்த ஈக்கில் தீட்டல் என்ற ஒன்று இருக்குது. அது 220 ரூபா அரசாங்கத்தை விற்பனை விலை. ஆனால் அந்த தீட்டலை நிறைய சனம் உணவுக்கு பயன்படுது, சோறுக்கும் பயன்படுது. அந்த இதை பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் பெற முடியாத சூழ்நிலை இருக்குது. சில பேர் இந்த நாட்டரிசி வெள்ளை இதெல்லாம் விட்டு போட்டு தீட்டலை பாய்க்கிறார்கள் கூட இருக்குது. அதாவது இந்த ஈக்கில் தீட்டல் 220 ரூபா தான் அது கொண்ட பிரைஸ் அரசாங்கத்துக்கு. ஆனால் அது ஒரு சிறந்த உணவு உண்டு சாப்பிட்றார்கள் கூட இருக்குது. அதே மாதிரி இடியப்பம் புட்டு வகைகளுக்கும் இந்த அரிசி மாவுக்கு இந்த தீட்டல் தேவைப்படுது. வெள்ளை அரிசி வெள்ளை பச்சையும் இந்த தீட்டு பச்சையும் பெருமளவான மக்கள் சாப்பிட்றோம். மற்றது வெளியூர்களிலிருந்து இங்கே தங்குறாக்கள் கூடுதலாக பாய்க்கிறது கீரிச்சம்பாவும் வெள்ளை அரிசிகள். அப்போ அந்த ஹோட்டல்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது இந்த அரிசிகளை பெற்றுக்கொள்வது. தைப்பொங்கல் தினம் நெருங்குகின்றது. இப்போ நெருங்குகின்ற சூழலில் இப்படியான ஒரு நிலை இருக்குது. அப்போ இருக்கிற அரிசி எல்லாருக்கும் போதுமானதாக இருக்குமா? உள்ளூர் அரிசி போதிய அளவு இருக்கிறது. அதில் முக்கியமான விடயம் என்னென்னால் இந்த ஈக்கி நாடு வெள்ளை எல்லாம் கிட்டத்தட்ட 2.5 மாத பயிர், ரைட். மற்றது 3.5 தொடக்கம் 4 மாத பயிர் தான் இந்த ஆட்டக்காரி முட்டைக்கருப்பன் என்று சொல்கின்ற அரிசினம். அப்போ அதுக்குரிய செலவு கூட, நாட்களும் கூட கிட்டத்தட்ட 4 மாத நெல். அந்த வகையிலே அதுன்ற அரிசி கொஞ்சம் விலை கூட 280 ரூபா. இது 220 ரூபாய்க்கு எடுக்கக்கூடியது 2.5 மாத பயிர். சரி, ஆனபடியாக மெடது இவர் குறிப்பிட்டது போல் உள்ளூர் அரிசியை பொதுமக்கள், பெரும்பான்மையான பொதுமக்கள் உள்ளூர் அரிசியை தான் பாவிக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற ஹோட்டல்கள் மற்றது இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் அவர்கள் எல்லாம் சம்பா வெள்ளை அரிசி போன்றவர்களை தான் கூட பயன்பாட்டுக்கு எடுக்கிறார்கள். ஆன வகையில் அந்த அரிசிக்கு தான் இப்போ பிரச்சனை. மறுபடி உள்ளூர் அரிசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நாங்கள் இந்த நாட்டரிசி சம்பா இதுகள் இல்லை என்றபடியாக நாட்டரிசியை தான், உள்ளூர் நாட்டரிசியை தான் கூடுதலாக பொதுமக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஹோட்டல்களுக்கும் பெரிய சிக்கலாம். ஆனால் அந்த பொன்னி அரிசி வந்தபடியாக அந்த பொன்னி அரிசியை நாங்கள் ஹோட்டலுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். இந்தியன் பொன்னி அரிசி வந்தது தானே, அந்த அரிசியை நாங்கள் வழங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலை ஒன்று இருக்குது.